ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பு வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள்ங்கிற 8வது அத்தியாயத்தில் பயிற்சி 8.3ல் 7வது கணக்கு பார்க்கலாம். சார்பு g of x, y ஈக்குவல் டு e⁻y sin x டிவைடட் பை எக்ஸ். அந்த எக்ஸ் எப்படி இருக்கணுமோ நாட் ஈக்குவல் டு 0 மற்றும் g of 0, 0 ஈக்குவல் டு 1 என்க. அப்போது இந்த புள்ளி 0, 0வில் g வந்து தொடர்ச்சியானது என நிறுவுக. சரிங்களா? அப்போது 0, நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், அந்த புள்ளியை a, bன்னு எடுத்துக்கூடாது, 0, 0 தான் எடுத்துக்கணும். நம்ம கொடுத்துருக்கிற சார்பு என்னென்னா e⁻y sin x டிவைடட் பை எக்ஸு. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன எடுத்துக்கணும், g of 0, 0, ஏன்னா அந்த புள்ளி என்னன்னு கொடுத்துருக்காங்க 0, 0. இப்போ அதாவது இந்த 0, 0னா எக்ஸு ஒய்க்கு இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்களா, 0ன்னு போட்டோமா பகுதி நமக்கு 0 வந்துருச்சு. பகுதி 0 வந்தால் அது வரையறுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், இங்கே மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. g of 0, 0வோட மதிப்பு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதுக்கு 0ன்னு பிரதியிட்டோமா நமக்கு 1ன்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது இது ஃபஸ்ட்டு அதாவது வரையறுக்கத்தக்கது. ஓகேங்களா? அதாவது இதோட மதிப்பு 1ன்னு வந்ததுனால 0, 0வில் g of x, y ஆனது வரையறுக்கத்தக்கது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு லிமிட் x, y டென்ஸ் டு என்னது 0, 0, g of x, y ஈக்குவல் டு லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0ங்களா? இங்கே என்ன வரும், e⁻y sin x டிவைடட் பை எக்ஸுங்களா? இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாங்களா? ஏன்னா e⁻y தனியாகவும் sin x பை எக்ஸை தனியாகவும் எழுதலாம். ஏன்னா இதை வச்சு ஒரு ஃபார்முலா இதில் பிரதியிட போகிறோம். இப்போ லிமிட்டு x, y டென்ஸ் டு 0, 0 e⁻y பெருக்கல் அடுத்தது லிமிட்டு x, y டென்ஸ் டு 0, 0 என்ன இருக்குது ரிமைனிங் sin x டிவைடட் பை எக்ஸுங்களா? இப்போது நமக்கு இங்கே என்ன பிரதிடணும்னா லிமிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் e⁻xக்கு ஒய்க்கு ஒய், இங்கே ஒய் இருக்கிறதுனால e⁻0ங்களா? இங்கே என்ன பிரதியிடணும்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா லிமிட்டு x டென்ஸ் டு 0 அப்படின்னு இருக்கும்போது sin x பை எக்ஸ் அதோட மதிப்பு என்ன தான் 1. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா. அதாவது sin x பை எக்ஸுன்னு இருக்கும்போது அது எக்ஸுக்கு லிமிட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணுமா, அதோட மதிப்பு 1. அப்போது இதுக்கு மதிப்பு என்னது 1ங்களா? அப்போது e⁻0வோட மதிப்பும் 1 பெருக்கல் 1ங்களா? அப்போது 1. ஓகேங்களா? இப்போ லிமிட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, அதாவது எல்லோட மதிப்பு 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போது தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதணும், 0, 0வில் g of x, y ஆனது உள்ளது, அதாவது லிமிட்டு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். அடுத்தது g of x, y அதாவது 0, 0ங்களா? 0, 0வில் அப்போது நமக்கு என்ன தெரியும், g of 0, 0 ஈக்குவல் டு எல்லோட மதிப்பும் g of 0, 0வோட மதிப்பும் சமம். அதனால் நம்ம என்ன எழுதலாம், 0, 0வில் g of x, y ஆனது தொடர்ச்சியானது அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்கிறது ஃபுல்லாகவே 3 மார்க்ஸ் மட்டும்தான். அதில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.